ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரோடு மாரியம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு பெரியம்மா தான் 2 நாள் முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு முன்னாடி நாளே நான், தம்பி, பாப்பா 3 பேரும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையிலே வந்து மட்டன், சிக்கன் எல்லாம் பெரியம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான், அக்கா பொண்ணு வந்திருந்தா. நாங்கள் எல்லோரும் தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் உளித்து மசாலா அரைச்சி எல்லாம் சிக்கன் மட்டன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மாரி நோம்பிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து மட்டன், சிக்கன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு போல் தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவோம். எங்கள் அக்கா பொண்ணு ஜீவிதம் பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பசங்க தம்பியும் பாப்பாவும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டோம் கம்மியாக. அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் எல்லாமே வச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியம்மா, பெரியப்பா, தம்பி, பாப்பா, அக்கா பொண்ணு, நானே எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது குழம்பு ரொம்பவே. எங்கள் பெரியம்மாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொடியெல்லாம் போட மாட்டாங்க, அரைச்சி ஊற்றுற மசாலா மட்டும்தான். அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு 5-5:30 காட்டும் எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். தம்பி வரலன்ட்டான். அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு, இன்னொரு பெரியம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த வாட்டி என்னென்னு தெரியல, கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் ரவுண்ட்ஸு போயிருந்தோம். ஏகப்பட்ட கடைங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் மோஸ்ட்லி எதுவுமே வாங்கலை, ஏன்னா ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. அப்புறம் அப்படியே பெரியப்பா வேலை செய்கிற இடத்துலையும் போய் பெரியப்பாவை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம். பசங்க வந்து பானிபூரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களாம் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேக்கரியில் உட்காந்துட்டுன்ட்டு அப்புறம் ஆந்தி வேல திருப்பியும் ரிட்டன் வரும்போது கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், நிறைய தூரி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த சைடே போகலை, ஏன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் பெரியம்மா 2 பேருக்கும் பலூன் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.